விவகாரத்தில் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காராம் மஞ்சுமல் பாய்ஸ் தயாரிப்பாளர் சௌபின் சாஹிர். மஞ்சுமல் பாய்ஸ் போன்ற மலையாள திரைப்படம் ஒட்டுமொத்த இந்திய அளவில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. உலக அளவில் இந்த படம் 250 கோடி வசூல் செய்தது. கடந்த ஆண்டு வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் மலையாள திரையுலகையே அதிக வசூல் செய்த படங்களின் பட்டியலில் இருக்குது. ஒட்டுமொத்த இந்திய அளவில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற இந்த படத்தை பிரபல நடிகர் சௌபின் சாஹிர் தயாரித்தார். இந்த படத்தின் மூலமாக அவருக்கு மிகப்பெரிய லாபம் கிடைத்திருந்தாலும் அவர் சர்ச்சையில் சிக்கினார். பண மோசடி வழக்கில் சிக்கிய சௌபின் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். சௌபின் சாஹிருடன் இணைந்து மேலும் 2 கைது செய்யப்பட்டு ஒரே சமயத்தில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாக தகவல் வந்திருக்கு. பறந்து போ படத்தில் விஜய் சாரும் நடிக்கலாம். அப்படி நடித்திருந்தால் இயக்குனர் ராம் பேச்சு. இந்த நிலையில் சௌபின் சாஹிருக்கு எதிராக கடந்த ஆண்டு பண மோசடி வழக்கு போடப்பட்டது. சிராஜ் என்பவர் சௌபின் சாஹிர் தன்னிடம் 7 கோடி வாங்கிவிட்டு லாபத்திலிருந்து 40% தருவதாகவும் சொல்லிட்டு இன்றளவும் அந்த பணத்தை அவர் திரும்பி கொடுக்கலன்னு வழக்கு போடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதமே போடப்பட்டுச்சு. கடந்த பல மாதங்களாக விசாரணை செய்யப்பட்ட நிலையில் இன்று சௌபின் சாஹிர் உள்பட மஞ்சுமல் பாய்ஸ் படத்தினை இணை தயாரிப்பாளர்கள் 2 கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த செய்தி திரையுலகினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்தில் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா 2 நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கிறதாக இப்போ பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாகியிருக்குது. போதைப்பொருள் வழக்கில் கடந்த 23ஆம் தேதி கடந்த மாதம் ஸ்ரீகாந்தும் 26ஆம் தேதி கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டாங்க. இந்த வழக்கில் ஜாமீன் கோரி நடிகர் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்களை சென்னை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 2 ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சாங்க. இந்த மனுக்கள் நீதிபதி நிர்மல்குமார் முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு. ஸ்ரீகாந்த் தரப்பில் இந்த வழக்கில் முதல் எதிரியான பிரவீன்குமார் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டதாகவும் ஸ்ரீகாந்திடமிருந்து போதைப்பொருள் ஏதும் கைப்பற்றப்படவில்லை எனவும் வாதிடப்பட்டது. நடிகர் கிருஷ்ணா தயாரிப்பில் தரப்பில் அவரை கைது செய்ததற்கான காரணங்கள் எதுவும் தெரிவிக்காமல் காவல்துறை கைது செய்ததாகவும் அவரிடம் நடத்திய மருத்துவ பரிசோதனையில் போதைப்பொருள் பயன்படுத்தியது நிரூபிக்கப்படவில்லை எனவும் வாதிக்கப்பட்டுச்சு. காவல்துறை தரப்பில் பிரசாந்த் என்பவர் நடத்திய விசாரணையில் போதைப்பொருள் பழக்கம் குறித்து தெரிய வந்ததாகவும் அவரது ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரவீன்குமாரும் அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. 2 தலா ரூபாய் 10,000க்கான சொந்த ஜாமீனும் அதே தொகைக்கான 2 நபர் ஜாமீனும் செலுத்தணும்னு இப்போ பார்த்திங்கன்னா மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை 2 தினமும் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்து போடணும் அப்படின்னும் நிபந்தனை விதித்து நீதிபதி இப்போ ஜாமீன் கொடுத்து உத்தரவிட்டிருக்காராம். இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் வெளியாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.